ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 330வது நான்மா திருப்பெயர் சித்த தர்ம பராயணாய நமஹ. சித்த தர்மத்தில் ஈடுபாடு உடையவனுக்கு நமஸ்காரம். சித்த தர்மங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பொதுவாக ஒரு முதல் அர்த்தம், சித்த தர்மங்கிறது கபிலர் அப்படிங்கிறதான சித்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட சாங்கிய தரிசனமாகும். அதாவது ஷட் தரிசனம் அல்லது 6 சாஸ்திரங்கள் எனப்படக்கூடிய நியாயசாஸ்திரம், வைசேஷிகம், பூர்வமீமாம்சை, சாங்கியம், யோகம், வேதாந்தம் அப்படிங்கிறதுல ஒன்றும். சித்தானாம் கபிலோ முனி, சித்தர்களில் நான் கபிலர் அப்படிங்கிற முனி ரூபத்தில் இருக்கேன்னு பகவான் கீதையில் சொல்கிறார். கபிலர் கர்தம மகர்ஷிக்கும் தேவஹூதிக்கும் பிறந்தவர். மகாவிஷ்ணுனுடைய அம்சாவதாரமாக கருதப்படுறார். தன்னுடைய தாயாருக்கு ஞானோபதேசம் பண்ணியிருக்கார். அவர் பிறந்தபோது தேவஹூத்தியிடம் பிரம்மா சொல்கிறார், அயம் சித்தகணாதீஷா சாங்கியாச்சாரியைஹி சுசம்மதா லோகே கபில இத்தியாக்கியாம் கந்தாதே கீர்த்திவர்தனா அப்படின்னு இந்த கபிலருங்கிற இந்த குழந்தை இருக்காரே, இவர் சித்த கூட்டத்திற்கெல்லாம் தலைவர், சாங்கிய சாஸ்திரத்தை போதிக்கிறவர், அதை அனைவரும் நன்றாக கற்றுக்கொள்றதுக்காக இவர் வந்திருக்கார். உலகத்தில் கபிலருங்கிற பெயரால் அழைக்கப்படுவார், உன்னுடைய புகழையும் வளரச் செய்வார்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத்தில் வருது. இவர் பின்னாடி சமுத்திர தீரத்தில் இப்போ கங்கா சங்கமம்னு சொல்லக்கூடிய நம்ம வங்காளத்துக்கிட்டக்க இருக்குது, கல்கத்தா கிட்டக்க, அங்கே இன்னும் அவர் இருக்கார் அப்படிங்கிறதான ஒரு சரித்திரமானது இருக்குது. இவருக்கு சம்பந்தமாக ராமாயணத்தில் இவரை பற்றி நிறைய சரித்திரங்கள் வருது. சகரபுத்திராளுக்கு இவர் தபஸ் பண்ணும்போது தான் குதிரையை கொண்டு வந்து கட்டி இவருடையதான கோபாக்னியில் தான் அத்தனை பேரும் 60,000 பேரும் சாம்பரானார்கள்ங்கிற சரித்திரம் எல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப விசேஷமாக நாராயணியத்திலையும் கபிலோபாக்கியானம் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. அது நாராயணியத்திலையும் சொல்லும்போது பக்தி தான் ரொம்ப முக்கியமான சாதனம்னு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதான விஷயமும் அங்கே சொல்லப்படுறதா இருக்குது. சாங்கியர்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, பஞ்சபூதங்கள், 5 தன்மாத்திரைகள், சப்தஸ்பரிச ரூபரசகந்தம், இது பஞ்சபூதம், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 4 அந்தக்கரணம் ஆகிய 24 தத்துவங்கள் சேர்ந்து அதுக்கு பிரகிருத்தின்னு பேர். இவைகளுக்கு செயல் புரியும் தன்மை உண்டு. 25 தத்துவமாக புருஷன், அதாவது இந்த ஜீவன், அவனுக்கு அறியும் தன்மை உண்டு. இவை இரண்டுனுடைய கூட்டுறவாலே பிரபஞ்ச காரியங்கள்லாம் நடக்கிறது. பிரகிருத்தியினுடைய செயல் வன்மையினாலே புருஷன் ஆத்ம ஜானம் பெற்று முக்தனாயிடுறான் அப்படிங்கிறது இவருடைய சித்தாந்தம். இன்னொரு அர்த்தம், சித்தாந்தம் செய்யப்பட்ட தர்மங்களில் ஈடுபாடு உடையவன். சித்த தர்மம்னா இதுதான் தர்மம் நிலைநிறுத்தப்பட்டு அனைவராகவும் ஒப்புக்கொள்ளப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் தர்மம் நியமங்கள் என்னென்ன உண்டோ அதிலெல்லாம் ஈடுபாடு உடையவன் அப்படின்னு சொல்லப்படுறதா இருக்குது. இப்போ வேதாந்த சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதான் முடிவு அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் சொல்லப்பட்டதான விஷயங்களில் ஈடுபாடோடு இருக்கிறவன். சித்தருடைய தர்மத்தில் ஈடுபாடு இருக்குன்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய எந்த வழிவகைகள்லையும் பக்தி மார்க்கங்கள், ஒவ்வொரு சித்தர்கள் ஒவ்வொரு நியமங்கள், மந்திர விஷயங்கள், இப்போ நிறைய நம்ம தமிழ் பாடல்களில் சித்தர்கள் சொன்ன விஷயம், திருமூலர் சொன்ன விஷயம், இது எல்லாத்திலும் ஈடுபாடோடு இருக்கிறவன், சித்தர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறதான அர்த்தமும் இங்கே தெரியறதாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.